ஃபிர்தௌசி புலவர் கவிஞர் அவருடைய காலத்துல ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிற மன்னன் மக்கள் எல்லாருக்கும் நிறைய வரி விதிச்சு மக்களை துன்பப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காரு. நாட்டில் வறுமை வேற ஒரு பக்கம் இருந்திருக்குது. ஆனாலும் மக்கள் வரி விதிச்சே ஆகணும், அவங்க கட்டியே ஆகணும் அப்படின்னு ராஜாவுடைய உத்தரவு. இந்த கவிஞனுக்கு கவிதையை தாண்டி நாட்டுப்பற்று நிறைய உண்டு. அதிலும் குடிமக்கள் மேல ரொம்ப பாசம் உண்டு. இதை எப்படியாவது சரி பண்ணணுமே அப்படின்னு யோசிச்சாரு கவிஞர் ஃபிர்தௌசி. அன்னைக்கு வாழ்ந்த அந்த ராஜா கிட்ட போனாரு. இதுக்கு ஒரு முடிவு தேடுற அந்த நோக்கத்துல போனாரா. அப்போ ராஜாவை வாழ்த்தி நான் கவிதை பாடுறேன் அப்படின்னு ஃபிர்தௌசி சொன்னாரு. ராஜா சொன்னாரு, ஓஹோ, என்னை வாழ்த்தி பாடுற அளவுக்கு நீங்க பெரிய கவிஞரோ அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பாடுற கவிதைக்கு நான் 1 பவுன் தரேன் அப்படின்னு. அதாவது ராஜாவுக்கு என்ன நினைப்புன்னா, வர்ற கவிஞர் ஒரே ஒரு கவிதை தானே நம்மளை வாழ்த்தி பாட போறாரு, அவருக்கு ஒரே ஒரு பொற்காசை கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்னு, உங்க கவிதைக்கு நான் ஒரு பொற்காசை தர்றேன் அப்படின்னுட்டு சொல்லியாச்சு. இப்போ அந்த ஃபிர்தௌசி சொன்னாரு, நான் ஒரே ஒரு கவிதை தான் பாட போறதா நினைச்சிங்களா ராஜா? உங்களை பத்தி எவ்வளோ வேணாலும் பாடலாம், நீங்க அவ்வளோ பெருமை உள்ளவர் அப்படின்னு ஒரு ஐஸ் வச்ச மாதிரி பேசின உடனே ராஜாவுக்கு இப்போ ரொம்ப உச்சி குளிர்ந்து போச்சு. ஓஹோ, அப்படியா, நிறைய கவிதைகள் என்னை பத்தி பாட போறீங்களோ? அப்ப நீங்க எத்தனை கவிதைகள் பாடுறீங்களோ அத்தனை பொற்காசுகள் தரேன் அப்படின்னு ராஜா வார்த்தையை விட்டுட்டாரு. சரியா? இப்போ கவிஞர் ஃபிர்தௌசி கவிதை எழுத ஆரம்பிக்கிறாரு. 1 இல்லை 2 இல்லைங்க, 60,000 பாடல்கள் எழுதி முடிக்கிறார். ஏன்னா அவர் வாழ்ந்த ஊர்ல மொத்த மக்கள் தொகை 60,000 பேர். 60,000 பொற்காசை கொடுத்து நம்ம கஜானாவை காலி பண்ண வேணான்னு எண்ணம் தோன்றுச்சா. அதனால ராஜா என்ன பண்ணாரு, இந்த ஃபிர்தௌசி கவிஞருக்கு 60,000 வெள்ளி காசை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். கவிஞருக்கு கோபம் வந்துருச்சு. இந்த ராஜாவோட வாக்குவாதம் பண்றாரு. ராஜா கோவப்பட்டு பேசின உடனே ஃபிர்தௌசி, அவர் கவிஞர் இருக்கார் இல்லையா, அவர் அந்த அரண்மனையை விட்டு ரொம்ப சோகமா வெளியேறிடுறாரு. அமைச்சரை கூப்பிட்டு சொன்னாரு, இந்த கவிஞர் ஃபிர்தௌசி எங்க இருப்பாருன்னு தேடி கண்டுபிடிச்சு அவர் வீட்டை கண்டுபிடிச்சு எனக்கு வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. மெதுவா அந்த ராஜாவுடைய படை அந்த குன்றின் மேலே ஏறுது. ஒரு பக்கமா ராஜாவுடைய படை மேலே ஏறுது. அந்த பக்கம் இறங்குற பக்கத்துல கவிஞர் ஃபிர்தௌசியினுடைய பூத உடலை அவருடைய உறவினர்களும் நண்பர்களும் சுமந்து மலையை விட்டு கீழே இறங்குறாங்க. இது என்ன, இந்த பக்கம் நம்ம ஏறுறோம், அந்த பக்கம் வேற எதையோ ஒன்று எடுத்துட்டு போறாங்களே அப்படின்னு விசாரிச்சாதான் தெரியுது. முதல் நாள் மாலையில அரண்மனையில நடந்த சம்பவத்தினுடைய அவமானம் தாங்காமல் இரவு தூங்கின அந்த கவிஞன் தூக்கத்திலேயே தன்னுடைய உயிரை நீத்து விட்டார். ராஜாவுக்கு அப்பத்தான் மனசு கடந்து அடிச்சுக்கிச்சு. புலவர்கள், கவிஞர்கள் அல்லது நம்ம கிட்ட உதவின்னு கேட்க வர்ற யாருக்கா இருந்தாலும் சொன்னபடி அந்த உதவியை செய்யணும். செய்ய முடியாட்டி வார்த்தையை விடக்கூடாது.